ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. என் அன்பு கண்மணி, உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ வேறு சில மாற்றங்கள் உன் சூழலில் நடக்க வேண்டியிருக்கின்றது. அதை இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதில் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக தோன்றும். ஆனால் இதுதான் உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப் போகிறது. இன்னும் சில தினங்களில் அந்த மாற்றம் உனக்கு நிகழும். அதுவரை உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய ஆரோக்கியமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், குடும்பத்தில் அமைதி என அனைத்துமே மேம்பட போகிறது. உன்னுடைய விரதங்கள் உனக்கு கைமேல் நல்ல ஒரு பலனை தரப்போகிறது. என்னை நோக்கி நீ வந்து கொண்டே இருக்கின்றாய். என்னை நோக்கி நீ வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் தங்கப் போகின்றேன். நல்லது நடக்க வைக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து எல்லாவற்றையுமே உனக்கு கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன். நான் சொல்வது உனக்கு இப்போது இந்த நொடி உனக்கு அலட்சியமாக தோன்றும். அப்படி செய்யாதே. ஏனென்றால் இனி நடக்கப் போவது இதுதான் நடக்கப் போகிறது. அலட்சியப்படுத்தாதே கண்மணி. உன்னுடைய அப்பா சிவன் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதையும், உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது சிவன் மட்டும்தான் என்பதையும் நீ உணர்ந்தால் முழுமையாகவே இதை நீ கேட்பாய். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு. அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார். ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள். நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நிபந்தனைகளுமின்றி, எதிர்பார்ப்புகளுமின்றி எல்லோரிடமும் அன்பை அளியுங்கள். அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும். குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது. அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும். குடும்பத்தில், தொழிலில், நண்பர்களுடன், தெரிந்தவர், தெரியாதவர், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பஞ்சபூதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம். பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிக பெரிய பலசாலி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே. நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று. உங்கள் வீடு, உங்கள் தோட்டம், உங்கள் இல்லம், உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம். இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள். என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காமிக்கின்றேன். உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன். அன்பு பொழிந்து விட்டால் போதும், உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றுவை. உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய். உனக்கு நிம்மதி இருக்கும். மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. இன்று நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. இது என் மீது சத்தியம். இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவது வேறு. ஒரே ஒரு முறை கேள். உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள்.
அன்பு குழந்தையே, தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு. இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும். அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும். உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும். கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன். நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும். நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை, அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு, மறந்து விடாதே. இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்க போகிறாய். எனக்காக இப்படி மாற்றிவிட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி வரப்போகின்றாய். உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன். இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது. எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது. நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா? என்னை அழைத்து செல்வாயா? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்து போ. நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு. எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே. ஞானே தீர்மானித்துக் கொள்கிறேன். காத்திரு, நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும். கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன். அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. பொறுமையாக இரு, சந்தோஷமாக இரு. இனி நடக்கப் போவதை பார். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன். நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை பார்க்கவில்லை, மௌனமாக இருக்கின்றேன், ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது. நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசீலித்திருக்கிறேன். இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன். இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் லட்சம் என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது? நான் விலகவே மாட்டேன். நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன். என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய், மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். பிறகு உன் வாழ்க்கையே இருண்டு போய்விடும். அதற்காகத்தான் நீ எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது. நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு நீயும் ஒரு காரணம். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு. ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார். அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம், ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம்.
சந்தோஷத்தில் கை குலுக்கும் 5 விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலே மேலானது. அதுபோலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன். உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே. சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நீ தேடுகின்றாயே. உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கே நான் இருக்கின்றேன். நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றைதான் என்னால் சொல்ல முடியும், முழுமையாக சொல்ல முடியாது. உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்துக் கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல், மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுது விட்டுக் கொடுக்க வேண்டும், எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான். கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை. அதை நீ புரிந்து கொள். கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள் தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும். அதை நீ யோசித்து வைத்துக்கொள். மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம். அமைதியாக இருந்தாலே போதும். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம். அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வந்திருக்கிறேன்.
மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய். ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். தன்னை பற்றி பெரு நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு. படைத்தவருக்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று. தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராய் இருக்கும் கண்ணீர், அத்தனையில் இருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். கதறி அழுதது எல்லாம் போதும். கதறி அளவு முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய். வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன். உனக்கான கள்ள காலம் நெருங்கிவிட்டது தங்கமே. விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும். இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே. அதை விட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மடங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன். நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன். எதை பற்றியும் சிந்திக்காதே. நல்லது மட்டுமே நினை. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செல்வேன். நான் அவனை முழுமையாக கண் இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது. இறைவா, நடத்தியதும் நீ, நடத்தப் போவதும் நீ. இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? அது நடக்கப் போகிறது. இதுவே குரு அருள். நாமே தடுத்தாலும் நம்மை அது தடுத்து ஆளும். நாமே விலகி நின்றாலும் நம்மை அது விளக்காமல் நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கும். நாமே ஒதுங்கி போய் நின்றாலும் நம்மை ஒதுக்காமல் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாமே பரிகசித்தாலும் நம்மை மதித்து கூடாது இருக்கும். நாமே அவமதித்தாலும் நம் மீது அன்பை மட்டுமே பொழியும். நாமே வெறுத்து போனாலும் நம் மீது உரிமையை அது நிலைநாட்டிக் கொண்டே இருக்கும். நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்ளும். நாமே அவன் நம்பிக்கை கொண்டாலும் நம் மீது அதை அவநம்பிக்கை கொள்ளாது. நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் நல்ல பலனை தரும். நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும். உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து அது நம்மை தாக்கும். விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து அது நம்மை வாழ வைக்கும். குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் நம்மை வாழ வைக்கும். குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். அது தானாய் உன்னை தேடி வரும். அது சத்தியமாய் உன்னை உடம் வந்து இருக்கும். நிச்சயம் அது உன்னை காக்கும். நாம் விரும்பும் கடவுள், நாம் விரும்பும் மானசீகமான குரு மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடைய அருள் ஆசி எப்போதுமே நம்மை எதிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றும். நம்மை எதிலுமே ஜெயிக்க வைக்கும். ஒரே ஒன்று மட்டும்தான், அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமே குரு அருளுக்கு செய்யும் நம் மரியாதை. அந்த மரியாதையிலிருந்து நாம் தப்பிவிடக் கூடாது. அதன் மகிமையை உணர்ந்து அதன் செயலை உணர்ந்து அவரிடமே நாம் அடைக்கலம் அடைந்து விட வேண்டும். அப்படி நாம் அடைக்கலம் அடைந்து விட்டாவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்ற கூக்குரலும் நமக்கு கேட்கும். நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. அதை அவரே பார்த்துக் கொள்வார். இறைவன் அனைவரையும் நல்ல செயல்களால் செய்யதான் இங்கு அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல. அதை நீங்கள் அனைவருமே உணர வேண்டும். எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கின்றது. நீங்கள் நினைப்பதுவே நீயாகமாகிறீர்கள். அதனால் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கும் தனியாக அனுப்ப மாட்டேன். நான் உன் பின்னால் நடப்பதற்கும் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பதற்காகவே நான் உன் துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். குருவின் அருள் உனக்கு எப்போதும் கவசமாய் காத்து கொண்டே இருக்கும். என்னை அருகாமையில் வைத்து பார்த்தாலும் சரி, தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் பரிபூரணமாக முழுவதுமாகவே கிடைக்கும். நீ அதிலிருந்து எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம். 2 நிமிடம் நேரம் ஒதுக்கி கேள். கேட்பாயா? நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு சொல்கிறேன். எனது அன்பு குழந்தையே, உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார்? நான் தானே. நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா?
என்னை நீ மறந்து விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எதற்காக? உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டேனே. அது தெரியாமல் இன்னும் நீ என்னில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை. அதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது. அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும். எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது. அது வேண்டாம் குழந்தையே. நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள். தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார். அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார். தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய். சரிதானே? அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக? நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து விட்டாய் அல்லவா? அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும் தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயித்து கொண்டிருப்பாய். நீ ஒரு வைரக்கல். அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அதன் வெளிச்சம் எப்படி பேரொளியாய் இருக்கும். அந்த பேரொளி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே. சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே. மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கப் போகிறதே. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் முடிந்துவிட்டது. நீ நிம்மதியாகவே இருக்கலாம். அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. இன்று இரவுக்குள் நீ இதை என கேட்டுவிட்டால் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உன்னுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். கடினமான காலங்கள் நல்ல எதிர்காலத்திற்கு உனக்கு வழிவகுக்கும். அதனால் கடினமான காலங்களை கண்டு நீ வருத்தப்படாதே. நீ விதைத்ததுதான் விதி என்ற ரூபத்தில் உன் முன்னால் நிற்கின்றது. உன் தலையில் விதைத்ததை நீதான் அறுவடை செய்ய வேண்டும். களைகளை அகற்றிவிட்டால் அறுவடை அமோகமாக நல்ல விளைச்சலை தரும். அதனால் களைகளை இப்போதே நீ அறுவடை செய்துவிடு. தனிமைகள் கிடைப்பது என்பது அரிதானது. அப்படி தனிமைகள் உனக்கு கிடைத்தால் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். தவறுகள் நடப்பது அரிதானதுதான். உங்களை நீங்கள் திரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சிப்பது என்பது எல்லோராலும் முடியாது, ஒரு சிலரை தவிர. அப்படி உங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு நேரம் அமைந்தால் நிச்சயம் உங்களை முன்னேற்றி செல்ல அது என்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் உனக்கு உண்டான தைரியம். அது உனக்குள்ளே இருந்துவிட்டால் போதும். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டு தீய எண்ணங்களால் அதன் வழியே செல்லாமல் அதற்கு பிறகு எப்படி நடைபெறும் என்பதை பார்த்து பயந்து அதிலிருந்து நீ விலகிவிடு. அது உன்னை அழைத்துவிடும். நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உரிய வினை பயனை அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு நல் காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. அதை போலவே நீ செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடந்தால் அதற்கு பிறகு உண்டான விளைவுகளை நீதான் சந்திக்க நேரிடும். எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை எப்போதுமே நீ அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய். உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் நிச்சயம் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும். இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்து கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே. இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். வரும் ஞாயிறன்று நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. நேர்மையாகவும் உள்ளம் பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். அதை பற்றியே உன் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த சத்தியம், மனமார்ந்த அன்பும் ஆசீர்வாதமும். அதனால் நீ பயப்படாதே. எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கின்றேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே இப்போது தாமதமாகி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நீ எழுதி வைத்துக்கொள். இன்றே நீ எழுதி வைத்துக்கொள். வரும் ஞாயிறன்று உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். உன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முதல் படி இது.